பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய். எல்லா சிஸ்டர்ஸும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். ஸோ நீங்களும் ஹாப்பியாக இருங்க, எப்பவுமே ரொம்ப பாசிட்டிவாக இருங்க. எப்பவுமே நம்ம லைஃப்பில் ஃபினான்ஷியலி நம்ம க்ரோத் ஆகணும், இல்லை நம்மளோட எய்மை வந்து நம்ம சீக்கிரம் அச்சீவ் பண்ணணும். ஏதாவது ஒரு ஆசை கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா? ஸோ உங்களுடைய டைமை உங்கள் குடும்பத்துக்காகவும் உங்கள் ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட்காகவும் உங்கள் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சீக்கிரமே அந்த இலக்கை வந்து அடைய முடியும். எவ்வளவோ நெகட்டிவிட்டி நம்மளை சுற்றி இருக்கும், தேவையே இல்லாமல் யாராவது நம்மளை நோண்டிகிட்டே இருப்பாங்க, கூடயே இருந்து நம்மளை டீமோட்டிவேட் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் தயவு செஞ்சு நீங்கள் அசைஞ்சு கொடுக்காம உங்களுடைய வேலை, உங்கள் வீட்டை பார்த்துக்கிறது, ஃபினான்ஷியலி ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ணுறது, ஸோ ஒரு நல்ல க்ரோத்தை நோக்கி போகிறதா மட்டும்தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ வாங்க இன்னைக்கு டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து லாஸ்ட்டாக வந்து நான் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி. நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறது மட்டும் இல்லாமல் பர்சனலாக என்னோட வாட்ஸ்அப்லேயே சேட் கொடுத்துருந்தீங்க. எப்படி சிஸ்டர் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு 15 lakhs ஒர்த் நியர்பையில் வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்க, இப்போ கோல்டு ரேட்டும் வந்து கூடிடுச்சு, இது நீங்கள் எந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சேவ் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள், எங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது கேட்டீங்க. இப்போது மித்த வீடியோஸ் போட்டாலும் அந்த கமெண்ட்ஸ்லேயே வந்து கேட்குறீங்க. ஸோ இது வந்து எந்த ஒரு சீக்ரெட்டும் கிடையாது, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நல்ல நல்ல சேமிப்புலாம் பண்ணுறவங்களும் இருக்காங்க. சேமிப்பு பண்ணணும் அப்படின்னாலே நம்ம வந்து ரொம்ப படிச்சிருக்கணும், ரொம்ப நாலேஜாக இருக்கணும், அந்த மாதிரிலாம் கிடையாது. சராசரியாக நம்ம கரெக்டாக சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ நான் வந்து எப்படி சேர்த்தேங்கிறத சிம்பிளாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்னோட சேவிங் ஸ்டார்ட் ஆனதே 2021 தான். ஏன்னா என்னோட ஹஸ்பண்டோடைய சேல்ரி வந்து 2021 அந்த ஒரு ஏப்ரல் மே வரைக்குமே வந்து 18,000 மட்டும்தான் சம்பளமே. ஓகேவா? அதை நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் மேரேஜ் ஆகும்போது எங்கள் ஹஸ்பண்டுக்கு சேல்ரி 12,000. என் பெரிய பொண்ணு சாயிஷா இருக்கா இல்லையா, ஸோ சாயிஷாங்க வந்து 1.5 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் சேல்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயசு ஆகும்போது 18,000 ரூபாய் அந்த மாதிரி வந்துச்சு. ஸோ 1.5 வயசுக்கு மேலே நியர்பை 2க்கு வரும்போது தான் சேல்ரி வந்து ஒரு நல்ல ஒரு 40+ அந்த மாதிரி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து என்னோட ஹஸ்பண்ட் 6 டிஜிட்டில் சேலரிஸ் வாங்குறாங்க, அதாவது மோர் தென் லேக்கில் வந்து சேலரி வாங்குறாங்க. ஸோ நான் இது உண்மை தான் சொல்லிட்டு இருக்கிறேன், ஃபேக்காக அந்த விஷயமும் நான் ஷேர் பண்ணல. நான் எப்படி இவ்வளோ சேவ் பண்ணேன்னு கேட்டீங்கல்ல, ஸோ அதுக்காக நான் சொல்கிறதுக்கு இந்த சேலரி சொன்னேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஐ எம் ஆல்சோ ஏர்னிங் பர்சன் இந்த வீட்டில், சரிங்களா? ஸோ நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் நான் சோப் மேக்கிங் பண்ணேன், சாரீ பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு என்னென்னலாம் கிடைக்குதோ பண்ணுவேன். லாஸ்ட் இயர் கூட வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு நான் வந்து மோர் தென் ஒரு 80,000க்கு பக்கத்தில் லாபம் பார்த்தேன் பட்டாசு சேல்ஸ் பண்ணி. ஸோ என்னால் என்னென்னலாம் கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியுதோ நான் என் சைட்லேருந்து பண்ணுவேன். இப்போ இந்த யூடியூப் சேனல் 1 இயராக நான் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த சேனல் ஸ்டார்ட் ஆகி 2வது மாதத்துலேருந்தே எனக்கு இன்கம் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வரைக்கும் மந்த்லி ப்ராப்பர் இன்கம் கடவுள் புண்ணியத்தில் எனக்கு வருது. ஸோ நான் போடுற இன்புட்டுக்கு எனக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம சேவிங்ஸ்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நான் வந்து தங்கமயிலில் டிஜி கோல்டில் தங்க சேவிங் பண்ணியிருக்கேன். என்எஸ்கேல மாதம் 3,000 பே பண்ணிகிட்ருக்கேன். லலிதாவில் மாதம் 3,000 பே பண்ணிகிட்ருக்கேன். தட்டு சீட்டு, சரிங்களா, ஊரில் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட தட்டு சீட்டு 15,000 ரூபாய் சீட்டு 2 போட்டிருந்தேன், அதை நான் எடுத்துட்டேன். அதே மாதிரி 25,000 ரூபாய் சீட்டு போட்டிருக்கேன், 1 லட்ச ரூபாய் சீட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி. ஸோ என்னோட சேவிங்ஸில் எனக்கு தெரிஞ்சு ஷார்ட் டேர்மில் பணத்தை எடுக்கணும், அதெல்லாமே நான் பண்ணிப்பேன். என்னோட இன்கமில் நான் எல்லாமே பண்ணிவிட்டு அந்த சீட்டுகளை எடுத்து என்ன பண்ணுவேன்னா, பசங்களுக்கு மந்த்லி இது வரைக்கும் 4 இயர்ஸ் சாயிஷா வந்து ப்ளே ஸ்கூல்லேருந்து ப்ளே ஸ்கூல், ப்ரீகேஜி, எல்கேஜி, இப்போ யூகேஜி படிக்கிறான். இப்போ யூகேஜி முதல் கொண்டு 4 வருஷம் ஃபீஸ் வந்து என்னோட ஏர்னிங்ஸில் நான் கட்டியிருக்கேன். புரியுதுங்களா? அதே மாதிரி ஹிந்து வந்து இது 2nd இயர் படிக்கிறான், ப்ளே ஸ்கூல், இப்போ ப்ரீகேஜி படிக்கிறான். ஸோ இந்த 2 வருஷத்துக்கும் நான் என் பொண்ணுக்கு வந்து ஃபீஸ் கட்டியிருக்கிறேன், 2 பேருக்கும். ஸோ லாஸ்ட் இந்த 4 இயர்ஸாக நான் என்னென்ன சேவிங்ஸ் பண்ணியிருக்கேங்கிறத உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ என்னோட இன்கம் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஏற்கனவே லாஸ்ட் மந்த் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். நிறைய பேர் உங்கள் இன்கம் என்ன, சேவிங்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க தனியான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், என்னோட கரண்ட் இன்கம் என்ன வருது, நான் என்னென்னலாம் சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம், குழந்தைங்களுக்கு ஃபீஸு, இந்த சின்ன சின்ன சேவிங்ஸ் எல்லாம் எடுக்கிறது, நகை எடுக்கிறது, இதெல்லாம் நான் பார்த்துக்கிறதுனால ஸோ என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, அவங்க வாங்குகிற சம்பளம் ரொம்ப ஃப்ரீ ஆகுது. புரியுதுங்களா? ஸோ வீட்டுக்கு என்ன பட்ஜெட்டு, சமையலுக்கு என்ன பட்ஜெட்டு, ரெண்ட்டுக்கு என்ன கொடுக்கணுமோ அது போக அப்படியே அவங்க என்ன பண்ண முடியுதுன்னா அந்த அமௌண்ட்டை ஒரு சேவிங்ஸ்குள்ளே போட முடியுது. இப்போ இந்த இடத்துல சேவிங்ஸ்னால் அவர் என்னென்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, லாங் டேர்ம். ஸோ இந்த சீட்டு போடுறது, தட்டுச்சீட்டு, ஏழைச்சீட்டு, நகைச்சீட்டு, இதெல்லாம் என்னோட சைடு. என் ஹஸ்பண்ட் வந்து எஸ்ஐபியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாருங்கிறத நான் 1 இயராகவே நிறைய வீடியோஸில் சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
சரிங்களா? ஸோ எஸ்ஐபினா என்னன்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. அதை பத்தின வீடியோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 நாளா நான் தெளிவா போட்டுருவேன். ஸோ எஸ்ஐபியில வந்து அப்பப்போ ஒரு 1,00,000 இருக்கு, 2,00,000 இருக்கு, 3,00,000 இருக்கு. இப்போ சம்பளம் வாங்கி வாங்கி என்னென்ன சேர்த்துருக்கோ அப்படி அப்படியே ஒரு ஒரு ஃபண்ட்லையும் அவர் இன்வெஸ்ட் பண்ணிடுவாரு. ஸோ இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு 4 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு அதை எடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் லாங் டேர்மா இருந்தாதான் நல்லது. ஸோ இப்போ கூட நான் நகை எடுத்ததுக்கு உண்டான ரீசன் என்னன்னா, இதுக்கு மேல தங்கத்தோட ரேட்டு இறங்காது. அதனாலையும் இன்னொன்னு, அந்த இப்போ நம்ம போட்டோம் இல்லையா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் இல்லையா, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த பணம் எல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல லாபத்துல இருக்கிறதுனாலையும் அந்த இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு, அந்த ஃபண்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த பணத்தை எடுத்து நீ இப்போ வாங்கிக்கோ. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்மளால எப்போ பண்ண முடியும்னு தெரியாதுன்றதுனால வாங்கினது. இது போக பசங்க பேர்லையும் தனிப்பட்ட முறையில் எஸ்ஐபி லாங் டேர்ம் 25 இயர்ஸுக்கு போடுறோம். எங்களுக்குமே இன்வெஸ்ட்மெண்ட் 2 இன்வெஸ்ட்மெண்ட் தனியாக 30 வருஷம் 30 வருஷத்துக்கு போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இன்சூரன்ஸும் ஃபேமிலிக்கு தனியாக, என் ஹஸ்பண்டுக்கு தனியாக போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி லாங் டேர்ம் எல்லாமே அவங்க வந்து பார்த்துப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, நிறைய பேர் எப்படி நீங்கள் இவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்க முடிஞ்சிச்சு கடன் இல்லாமல்னா, ரீசன் இதுதான். இதுக்காக எவ்வளோ சாக்ரிஃபைஸ்னா, என் ஹஸ்பண்டுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. அது எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். சிகரெட்டுக்கோ ட்ரிங்க்ஸுக்கோ அன்வான்டாக பசங்க கூட ஏதாவது போய் செலவு பண்ணுவாங்களா, அப்படி எதுவும் கிடையாது. இன்னொன்று, இது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஆடம்பர செலவு எங்கள் வீட்டில் யாருமே நாங்கள் பண்ண மாட்டோம். புரியுதுங்களா? மேரேஜுக்கு முன்னாடி நானாவது செப்பலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8-10 செப்பல் வச்சுருப்பேன். நெயில் பாலிஷ் வந்து டசன் கணக்கில் வச்சுருப்பேன். நிறைய இயரிங்ஸ் வச்சுருப்பேன். ஆனால் இப்போ நான் அந்த ஆஃப்டர் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நிறைய ஃபினான்ஷியல் க்ரைசஸ் வந்து எங்களுக்கு இருந்துச்சு. நிறைய நாங்கள் வந்து கஷ்டப்பட்டோம். அது நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ எவ்வளவோ போயிட்டு பேக் போயிட்டு திரும்பவும் வந்ததுனால பணத்தோட அருமை வந்து ரொம்பவே புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ என் ஹஸ்பண்டும் வந்து ஒரு ட்ரெஸ்லேருந்து ஷூலேருந்து எதுவுமே ரொம்ப பிராண்டட் காஸ்ட்லி இது வரைக்கும் எடுத்தது கிடையாது. காமனாக எனக்கு ஒரு நல்ல மெட்டீரியல், அதுதான். ஒரு ட்ரெஸ் விஷயத்தில் கூட அப்படி தான். பசங்களுக்கு இப்போ வரைக்கும் நாங்கள் அந்த மாதிரி தான் பண்ணுறோம். பர்த்டேஸ் எல்லாம் பெருசாக நாங்கள் செலிப்ரேட் இது வரைக்கும் பண்ணதில்லை. 2000-3000 பட்ஜெட்டே வந்து எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அதிகம் தான். உண்மையை சொல்லணும்னா இன்னும் எங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு வெஹிக்கிள் எங்ககிட்ட கிடையாது. ஏன்னா இது தேவைப்படலை, அவசியப்படலை, அதனால இல்லை. வெஹிக்கிள் கூட இந்த மந்த் வாங்கலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல தான் இருக்கும். அதுவும் ஜுவல்லரி வாங்கிட்டு மீதி பணம் இருக்குது. அதனால சரி இது தேவையாச்சே அப்படின்னு நாங்கள் இப்போ யோசிக்கிறதுல இருக்கிறோம். எங்ககிட்ட கார் கிடையாது. ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு சேலரி கூடி பல வருஷங்கள் ஆயிடுச்சு. நாங்கள் ஒரு லோன் போட்டு இப்போ எல்லாருமே கார் வாங்குறாங்க, பைக் வாங்குறாங்க, அந்த மாதிரி வாங்குறாங்க. இது எதுவுமே என் ஹஸ்பண்டுக்கு வந்து பெரிய ஆசைலாம் கிடையாது. நம்ம வந்து பணத்தை மிச்சப்படுத்தி லாங் டேர்மாக கொண்டுட்டு போய் பெஸ்ட்டாக வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஏன் இன்க்ளூடிங் வந்து சில சிஸ்டர்ஸ் எல்லாம் எனக்கு கால் பண்ணி கேட்டீங்க, இதுக்கு நீங்கள் எங்கேயாவது லேண்டு வாங்கிக்கலாமே, இல்லை நீங்கள் வந்து இது முதலீடாக போட்டு ஒரு லோன் போட்டு நீங்கள் வீடு வாங்கிக்கலாமேன்னா, அந்த இப்போ ஒரு லோன் போட்டு ஒரு 10 வருஷமோ 15 வருஷமோ நான் லோன் கட்டணும்னா அந்த 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் நாங்கள் எஸ்ஐபியில் போட்டு அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்கி ஆஃப்டர் 15 இயர்ஸ்க்கு அப்புறம் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி நாங்கள் மொத்தமாக கூட அன்றைக்கி ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு நாங்கள் 2 ப்ராப்பர்ட்டி இல்லை 3 ப்ராப்பர்ட்டி கூட வாங்க முடியும். ஸோ இது எல்லாமே என்னோட ஹஸ்பண்டோட பேக்கப் பிளான்ஸ் தான். இதுதான் விஷயம். ஆசைப்பட்டதை உடனே வாங்குறாம அதை கரெக்டாக நம்ம கொண்டுட்டு போய் ஒரு சேவிங்ஸ்குள்ளே போயிட்டு ஏதாவது ஒரு இன்கமோடு சேர்த்து வாங்கும்போது நிறைய லாபம் கிடைக்குது. சரிங்களா? இதுதான் விஷயம். ஸோ இது கேட்டவங்களுக்காக நான் இந்த பதில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எது தேவையோ அதை மட்டும் செலவு பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இந்த சம்பளம் உங்களுக்கு பத்தலை, சேவிங்ஸ் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா தயவு செஞ்சு இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணினா மட்டும்தான் லைஃப் ஓடும், இல்லைனா ஓடாது. இப்போ நான் வந்து இன்கமே பண்ணலை அப்படின்னா என்னோடது வந்து நிறைய செலவுகள் எல்லாமே நான் வந்து பங்கீடு, நான் என்னோட பணத்தை கொடுக்கலன்னா நிறையா சேவிங்ஸில் வந்து ப்ராப்ளம் வந்திருக்கும் இல்லையா? இப்போ நாங்கள் சேவ் பண்ண பணத்தில் பாதி கூட பண்ணியிருக்க முடியுமாங்கிறது தெரியலை. யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்களும் யோசிச்சு பாருங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ஹஸ்பண்டுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணணும்னு பாருங்கள். இந்த வீடியோஸை ஜென்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஒரு வேலையில் இருக்கீங்கன்னா அதுக்கு மேலே ஏதாவது படித்து நம்ம ஒரு வேறு ஏதாவது ஒரு கோர்ஸ் படித்து அதுக்கு மேலே ஹையர் பொசிஷன் போக முடியுமான்னு பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன தொழில் எதுவும் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இப்படி பண்ணி இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். தெரிஞ்சதை சிக்கனப்படுத்தி வச்சாலே கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும். ஆசைப்பட்டதை உடனே வாங்காமல் பொறுத்திருந்து கொஞ்சம் ஆசையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஒரு விஷயம் பண்ணோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது கிடைக்கும். இவ்வளோதான். இதுதான் நான் பண்ணியிருக்கேனே தவிர பெருசாக நான் எதுவுமே பண்ணலை. ஸோ உங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? கேட்டுகிட்டே இருந்தீங்க, சொல்லியாச்சு. ஸோ நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.